எக்ஸன் டீசல் வேரியண்ட் காரில் என்ஜின் நாய்ஸ் ஒரு மாதிரி அம்மிங் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து ராம்நாட்லேருந்து மதுரை கொண்டு வந்தாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் பெல்ட் சைட்லேருந்து ஓவர நாய்ஸ் கேட்டுருந்துச்சு. ஸோ என்னதான் செக் பண்ணி பார்த்ததில் ஆரன் வந்து கலண்டு கிடந்து உள்ள பெல்ட்டு அது ஆயில் பேரிங் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா வண்டியில் பெல்ட்டு கட் ஆகி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெல்ட்டும் பேரிங் வந்து ஓய் வாங்கி சேஞ்ச் பண்ண போகிறோம். லோக்கல் மார்க் போட்டிங்கன்னா வேகமாக கம்ப்ளைண்ட் ஆயிரும். இந்த ஓய் பார்த்தீங்கன்னா 2 பெல்ட்டும் பேரிங் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து 1100 1000 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நான் ரெகுலராக ஓரணும் பிரேக் டவுன் ஆகிடக்கூடாது கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஓய் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து ஆயில் வேறு சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஆயிலை கழட்டி விட்டு ஆயில் செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் திக்னஸ் ரொம்ப கட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஆயில் ஃபில்ட்ரு ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 467 ரூபா வரும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து 5 லிட்டர் வரும். ஸோ நம்மளால் 5 லிட்டர் ஆயில் வந்து ஃபுல் பண்ணுறோம். பிரேக் சைடு நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. 4 வீலையும் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ரியல் வர பிரேக்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். லோக்கல் மேக் போட்டிங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக தான் வரும். ஓய் போட்டிங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் கம்பல்சரி ஓடும். எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் செக் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.